இப்ப எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நடிகனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னாலே திரைத்துறையில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு இடம்ங்கிறது தனி. அதை யாராலையும் பண்ண முடியாது. ஈடு கட்டுறதுக்குன்னு ஒரு நடிகன் அந்த காலத்துல கிடையாது. சிவாஜி பாத்தீங்கன்னா தனியா ஒரு ட்ராக்ல போயிருந்தாரு. நடிப்பு அப்படின்னா நடிகர் திலகம் சொல்லிட்டு சிவாஜி ஒரு கோணத்துல தனியா போயிருந்த விஷயம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதான் உண்மை. எம்ஜிஆர் ஒரு படத்துல வர்றாருன்னா மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 2 ஃபைட் 3 ஃபைட் கம்பல்சரியா இருக்கணும் எம்ஜிஆருக்கு. ஃபைட் இல்ல அப்படின்னா பிரச்சனை தான். அது தவிர எம்ஜிஆர் மேல வில்லன் யார் அடிச்சாலும் 2 அடி 3வது அடிக்கு மேல விழுதுன்னா தியேட்டர்ல ஸ்கிரீன்லாம் கிழிஞ்சிடும், சீட்லாம் கிழிஞ்சிடும். காரணம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு மரியாதைங்கிறது ஜாஸ்தி. பேச மாட்டேன். அந்த படத்துக்கு அந்த தலைப்பு வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த டைம்லயே படம் இவ்வளவு ஏரியால வித்து போயிடும். ஏன்னா அந்த எம்ஜிஆர்ங்கிற அந்த ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் ஜாஸ்தி. நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன்.